ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்களா, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வாணலி வச்சு வாணலில் தேவையான அளவு இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா கரைஞ்சிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. வந்தோடனே இதில் குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா இப்போது வெந்துடுச்சு. பார்த்திங்களா, கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.